ஹாய் வணக்கம் மக்களே. இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னாக்கா பென்னிவைஸ் டான்சிங் க்ளவுனோட ஸ்டோரி தான். பார்த்தீங்கன்னாக்கா டெரி சிட்டியில் பார்த்தீங்கன்னா 27 வருஷத்துக்கு ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸை வந்து ஸ்கேர் பண்ணுவார் தலைவர். இவர் வந்து பசிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிட்ஸை டைம் பாஸ் கோஸ்டெல்லாம் இல்லை. பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பியூர் நைட் மேர் மெட்டீரியல். இது பார்த்திங்கன்னா அவர் வந்து ஃபுல்லாக கிட்ஸை வந்து பயம்படுத்தி அதை பசியை போக்கிப்பார், இல்லை அவர் வந்து சாப்பிடுவார் பார்த்தீங்கன்னா கிட்ஸை. இதுதான் அவருடைய வழக்கமாக வச்சுட்ருக்காரு. மெயினின்னு ஒரு ஸ்டேட் இருக்குங்க. அந்த ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னாக்கா டெரின்னு ஒரு சிட்டி இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா செஞ்சுரிஸாக பார்த்திங்கன்னா நிறைய சம்பவம்லாம் நடக்கும். கில்லிங்ஸ், ஆக்சிடென்ட்டு நிறைய நடக்கும். அதனால் மக்கள் எல்லாம் பார்த்துட்டு அதை சைலண்டாக தான் பார்த்துட்டு போவாங்க. அது என்னென்னு புரியாமல் போயிட்டுருப்பாங்க. ஆனால் இதெல்லாம் பண்ணுறது வேறு யாரும் இல்லைங்க, நம்ம தலைவர் பென்னிவைஸ் தாங்க. இவர் பார்த்திங்கன்னா ஒரு காஸ்மிக் ஈவல் கிரியேச்சர் மாதிரி பார்த்திங்கன்னா இவர் பென்னிவைஸ் ஒவ்வொரு 27 வருஷத்துக்கும் பார்த்தீங்கன்னாக்கா டெரியில் வந்து ஹண்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவார் தலைவர். அவர் பார்த்திங்கன்னா அந்த எனர்ஜி வச்சு தான் அவருக்கு தேவையான சக்தியை எடுத்துப்பார். அதனால் அவர் வந்து மோஸ்ட்லி டார்கெட் பார்த்திங்கனாக்கா நம்ம இந்த கிட்ஸு தான் பார்த்திங்கன்னா கிட்ஸு தான் பயப்படுவாங்க. அதை வந்து அவர் இதுவாக எடுத்துக்கிட்டு பார்த்திங்கனாக்கா டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிருவார். இதில் பார்த்திங்கன்னா ஒரு சீன் வரும். பார்த்திங்கனாக்கா ஜார்ஜியோன்னு ஒரு பையன் இருக்கான். பார்த்திங்கன்னா அவங்க அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போட்டு செஞ்சு கொடுப்பான். அந்த போட்டை வந்து இவன் என்ன பண்ணுவான், அண்ணன் செஞ்சு கொடுத்தானே சொல்லிட்டு நம்ம வெளியே பார்த்திங்கன்னா லைனாக இருக்கும், ஹெவி லைனாக இருக்கும். பார்த்திங்கன்னா தண்ணி போய்ட்டுருக்கும், ஃப்ளோடாக போய்ட்டுருக்கும். இவன் குட்டி பையன் என்ன பண்ணுறானாக்கா அந்த போட்டை எடுத்து அந்த தண்ணியில் விடுறான். அந்த போட்டு என்ன பண்ணுனாக்கா அந்த சாக்கடை வழியாக ஒரு இது உள்ள போகுது. பார்த்திங்கனாக்கா அது உள்ளே போனோடனே தலைவன் கையை விடுறார். தலைவர் குட்டி பையன் கையை விட்டவொடனே உள்ளே வந்து பென்னிவைஸ் வந்து சிரிச்சிட்டு முகத்தை அப்படியே ஹீன்னு இழிச்சிட்டு காய்ச்சிட்டான். அவன் வந்து பயந்துட்டான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்பியாக தான் பேசுகிறாங்க ஸ்டார்டிங்கில். பார்த்திங்கனாக்கா அம்பி மாதிரி நல்ல மொத்தமாக பேசிட்டு அவனுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஹியூமன் ஸ்மைல் மாதிரி இல்லாமல் அப்புறம் பீஸ்ட் ஸ்மைல் மாதிரி பார்த்திங்கன்னா ஜார்ஜியோன்னு சொல்லி பேசுகிறான். பார்த்திங்கன்னா நல்லா தான் பேசிட்டு இருக்கான். திடீர்னு அந்நியனாக மாறி அவன் கையை பிடிச்சி கடிச்சு ஒரு கையையே முடிச்சு விட்டாங்க. இப்போ தாங்க ஸ்டோரியே ஸ்டார்ட் ஆகுது. இதே மாதிரி பார்த்திங்கன்னா சேட்டைகள் அதிகமாகவே வந்துருக்கு சிட்டிக்குள்ளே. பார்த்திங்கனாக்கா நிறைய பேர் இதே மாதிரி தொல்லை பண்ணிவிட்டு சின்ன பசங்களை பயம் புத்திட்டு அவங்க நைட்டு தூங்க விடாமல் அவங்கள வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணி ரொம்ப சம்பவம் பண்ணிகிட்ருக்காங்க சிட்டியில். அதே மாதிரி இன்னொரு கிட்ஸுக்கிட்ட வந்து அப்படி தான் பண்ணியிருக்காங்க. பார்த்திங்கன்னா அதே சம்பவத்தை பண்ணுறான். அந்த டீம் பார்த்திங்கனாக்கா ஸ்டார்டிங்கில் பயங்கரமாக பயந்துடுறாங்க. அவனை போட்டு ஒரு வழி பண்ணிடுறான். பார்த்திங்கன்னா எங்கே போனாலுமே ஸ்கூலில் போயிட்டு நீங்கள் ரெஸ்ட் ரூம் போனீங்கனாலும் அங்கேயே வந்து கண்ணாடி முன்னாடி நிற்பான். எங்கே பார்த்தாலுமே அவன் வந்து அவனோட தொல்லை பார்த்திங்கன்னா ரொம்ப தாங்க முடியல. பார்த்திங்கனாக்கா அதனால் வந்து அவங்களுக்குள்ளே வந்து ஒரு ஐடியா தோணுச்சு, இப்படியே விட்டால் சரிப்பட்ட வராது, இவனை பார்த்து நம்ம பயந்தால் தான் நம்ம வந்து அவனுக்கு ஸ்ட்ரென்த்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீமுக்குள்ளே பார்த்திங்கனாக்கா ஒரு 5 பேர் இருக்காங்க. ரிச்சி, ஹெடி, பென், பெவர்லி, மைக்கு, ஸ்டான்லின்னு சொல்லிட்டு இவங்க பார்த்திங்கனாக்கா ஒரு குரூப்புங்க. இவங்க ஒரு குரூப் மாதிரி. அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா டெரி சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்ஸிங் கிட்ஸ் வந்து அதிகமாகுது. இது போக போக பெரிய பிரச்சனையாகுது. பார்த்திங்கன்னா எல்லோரும் பென்னிவைஸை ஃபேஸ் பண்ணுறாங்க. இதை நான் பேரை சொன்னேன் பார்த்திங்களா, இந்த 6 பேர் பார்த்திங்கன்னா ஒருத்தரும் ஒரு விதமான ஒரு கொடுமையை அனுபவிக்கிறாங்க. பென்னிக்கு பார்த்திங்கன்னா மம்மி பண்ணி ஸ்கேரி. அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா ஹெடிக்கு பார்த்திங்கன்னா டிசீஸ் ஃபார்ம் ஆகும். பெவர்லிக்கு பார்த்திங்கன்னா பிளட் அட்டாக். பார்த்திங்கனாக்கா அந்த பிளட் அட்டாக் மீன்ஸ் அந்த மாதிரி ரத்தம் நம்ம பாத்ரூமில் போகும்போது அந்த தண்ணிக்கு பதிலாக ரத்தம் வருது, சாப்பிடும்போது அந்த தண்ணி குடிக்கும்போது ரத்தம் வருது, இந்த மாதிரி எல்லாம் பயத்தை உண்டாகிறான். பார்த்திங்கன்னா ரிச்சிக்கு பார்த்திங்கன்னா ஓன் ஃபியர் மான்ஸ்டர், ஒரு மான்ஸ்டர் மாதிரி உருவெடுத்து அவனை பார்த்து பயம் புரிது, கனவுல அதை டார்ச்சர் பண்ணுறது. இந்த ட்ரீம் கேச்சர்னு சொல்லுவாங்க. ட்ரீம் கேச்சரில் மாட்டிக்கிட்டு அவன் வந்து அந்த மான்ஸ்டர்கிட்ட சாகுற மாதிரி இந்த மாதிரிலாம் பார்த்திங்கனாக்கா நிறைய நடக்கும். பார்த்திங்கனாக்கா பெல்லிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜார்ஜியோ அவங்க தம்பியை பார்த்திங்கன்னா இப்போ நான் சொன்ன பார்த்திங்களா ஒரு கதை, அந்த போட்டு கதை. பார்த்திங்கனாக்கா அந்த போட்டு கதை என்ன ஆச்சுனாக்கா அவன் கையை கடிச்சு ஒரேடியாக முழுகிடுவாங்க, ஃபுல்லாகவே முழுகி சாவடிச்சிடும். அவன் தம்பி காணாமவே போயிடுவான். பார்த்திங்கன்னா அது வந்து அவங்க அண்ணனுக்கு பார்த்திங்கன்னா அவன் தம்பி ஞாபகமாகவே இருக்கும். அவனை வந்து பள்ளி வாங்கியே ஆகணும்னு சொல்லிட்டு இவங்களாம் ஒரு குரூப்பாக சேர்ந்து பார்த்திங்கனாக்கா இவனை பென்னிவைஸை கண்டுபிடிக்கிறாங்க. அவன் தம்பிக்கு வந்து அவன் ஜார்ஜியோ இருக்கிற மாதிரியே கூப்பிட்ற மாதிரியே பென்னிவைஸ் பார்த்திங்கன்னா உருவெடுப்பான். அவன் தம்பி மாதிரியே உருவெடுத்து அவனை வந்து பார்த்திங்கனாக்கா அவங்க அண்ணனை பார்த்திங்கன்னா எமோஷ்னலாக ஃபீல் பண்ண வச்சு இது பண்ணுவான். பார்த்திங்கனாக்கா அதனால் பார்த்திங்கன்னா இவங்களுக்குலாம் இத்தனை பயத்தை கொடுக்குறான். பார்த்திங்கன்னா 6 விதமான பயத்தை கொடுக்குறான். இவங்க எல்லாம் ஒரு மாதிரி பயந்து நூடுல்ஸ் ஆகிறாங்க, பயங்கரமாக நூடுல்ஸ் ஆகிறாங்க. பார்த்திங்கன்னா சரி இது இப்படியே விட்டால் சரிப்பட்ட வராதுன்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளே ஒரு பிளான் எடுக்கிறாங்க. பார்த்திங்கன்னா பிளான் எடுத்துகிட்டு நம்ம அவனை பார்த்து பயந்தால் தான் நம்மளுக்கு ப்ராப்ளம், அவனை பார்த்து நம்ம பயப்படக்கூடாது, நம்மளை எதிர்க்கணும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு பிளானை போடுறாங்க. இந்த லூசர்ஸ் கிளப் என்ன பண்ணுவாங்கனாக்கா, அதான் சொன்னல ஒரு 6 பேர் சொன்னல மக்களே, அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா 9 போல்ட் அப் டவுன் ஹவுஸுக்குன்னு, அதான் பென்னிவைஸோட அந்த வீடு பார்த்திங்கனாக்கா அங்கே பார்த்திங்கன்னா இன்சைட் ஃபுல் ஆர்டராக இருக்கும். பார்த்திங்கன்னா அதான் பென்னிவைஸ் வந்து பார்த்திங்கனாக்கா சன்னா ஜம்ப் ஆவார் தலைவர். நிறைய ஒரு மாதிரி கொடூரமான சீன்ஸ் எல்லாம் இருக்கும். பார்த்திங்கன்னா உள்ள அந்த மாதிரி கொடூரமான அவன் வீடு பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். அந்த பாதாள லோகன்னு சொல்லுவாங்க. அந்த வீடு பார்த்திங்கன்னா பயங்கர கொடூரமாக இருக்கும்.
அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த பில்லியன் ஒருத்தன் இருக்கான் பார்த்தீங்களா, ஜார்ஜியோட அண்ணன் பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க கீழ அவங்க போக போக இவன் பார்த்தீங்கன்னா ஜார்ஜியோ மாரியே பார்த்தீங்கன்னாக்கா, உருவெடுத்து ஃபூல் பண்ணுவான் பார்த்தீங்கன்னாக்கா, "நான் தான் உங்க தம்பி, என்னை காப்பாத்து" அப்படின்னு சொல்லிட்டு அவன பொறுத்து மைண்டு போட்டு கன்ஃப்யூஸ் பயங்கரமா பண்ணுவான். டக்குன்னு பில்லி சொல்லுவான் பார்த்தீங்கன்னா, "நீங்க வந்து என் தம்பி கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகி அந்த மான்ஸ்டர எடுத்து அடிப்பான் பாருங்க, வேற மாரி இருக்குங்க சீனு. இந்த டைமில் பென்னி வைஸ்க்கு என்னன்னாக்கா, கோவம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பிக் பென்னி வைஸ் அதான் ஸ்பைடர் அந்த இதுல ஒரே வெட்டுக்கால் அந்த மூட்டை பூச்சி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி பயங்கரமாக உருவெடுத்து பயங்கரமாக ஃபார்ம் ஆகிடுவான் பார்த்தீங்கன்னாக்கா. இப்போ என்ன பண்ணுறாங்கனாக்கா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவனை வந்து வீக்கெண்ட் பண்ணுறதுக்கு அதான் அவனை பலவீனமாக்க அவனை வந்து கலாய்க்கிறாங்க, அவனை தூக்கி பாலத்தை அடிக்கிறாங்க, அவனை கல்லத்தை அடிக்கிறாங்க. "நீ வேஸ்ட்டு, எதுக்கும் உதவாதவன், இந்த உலகத்தில் இருக்கிறத நீ வேஸ்ட்டு, நீ எதுக்காக நீ எல்லாரையும் பயமுறுத்திட்டு" அப்படின்னு சொல்லிட்டு, "நான் அவங்கள பார்த்து நான் பயப்பட மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு கல்லத்தை அடிக்கிறாங்க, முடிக்கிறாங்க. அவன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வீக் ஆகிறான், ஃபாலன் ஆகிறான். அப்படியே அந்த மான்ஸ்டராக மாறினவன் அப்படியே ஹியூமனாக மாறி அப்படியே சுதுங்கிட்டு வரான் பார்த்தீங்கன்னா. அவனை என்ன பண்ணுறாங்கனாக்கா, அவனை வந்து ரொம்ப பலவீனமாக்கி, அவனை வந்து ரொம்ப சின்ன ஒரு உருவத்தை மாற்றி, அவன் வந்து அவன் உலகத்துக்கே மைக்ரோ யூனிவர்ஸுக்கே அனுப்பிச்சி விட்டுறாங்க. இப்போ வேறு ஒரு உலகத்துக்கு தினியும் அவன் வருவான்னு சொல்லிட்டு 27 வருஷம் கழிச்சு தினியும் வருவான்னு சொல்லிட்டு பார்ட் 2 ஸ்டோரி இருக்குங்க. அதுதான் இங்கே ட்ரைலர் விட்டுருக்கானுங்க. இன்னும் படம் ரிலீஸ் ஆகலை. அதான் டெரின்னு சொல்லிட்டு ஐடி டெரின்னு சொல்லிட்டு விட்டுருக்காங்க. அது ஸ்டோரி பார்த்தீங்கன்னா 27 வருஷம் கழிச்சு தினி அந்த பசங்களை பழி வாங்க வருவானா இல்லை வரமாட்டானா, என்ன கான்செப்ட்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போங்க. அந்த ட்ரைலர் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கும் சப்போர்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச மூவி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அதை நம்ம ரிவ்யூ பண்ணி நான் போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.